ஏண்டி ஏன் இப்படி பண்ண? நீ குளத்துல குதிச்சதை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருப்ப. எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கைய தினம் தினம் செத்து வாழ்றதுக்கு பதிலா மொத்தமா போயிட்டா அது எவ்வளவோ பெட்டர். மித்ரா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு பொறுமையா இருக்கவே தெரியாதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இப்படி ஒரு முடிவெடுக்கிறது சொல்யூஷனே கிடையாது. மாப்ள, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவ இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இப்ப போய் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோட இருந்தவ அவளுக்கு முன்னாடி எவ்வளோ பெத்தெடுத்த புள்ளைய தத்தெடுத்து இனிமே இவதான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு திரியுறீங்க. அத பார்த்துட்டு அவ வேற என்ன பண்ணுவா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு அதுங்களை சீராட்டி பாராட்டி நல்லபடியா வளர்த்து குடும்பமா வாழணும்னு நினைச்சவளுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணா அவ செத்து போகணும்னு தான் நினைப்பா. பாட்டி, ஆதிக்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மித்ராவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் அவ கூட 5 வருஷம் டிராவல் பண்ணியும் மித்ரா மனசை புரிஞ்சுக்காம தான் இஷ்டத்துக்கு யார் யாரையோ புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அவரோட லைஃப். அவர் தான் முடிவெடுப்பாரா. இதுல நாம யாரும் தலையிட முடியாதுன்னு அவ்வளோ திமிரா பேசினத நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. மாப்ள, மித்ராவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மொத்த குடும்பமும் பதறி போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க யாருக்கோ வந்த விருந்தோன்னு மித்ரா கிட்ட யாரோ மாதிரி ஏன் இப்படி பண்ணேன்னு ஒத்த வார்த்தையில கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம நிக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? உங்களுக்காக ஒருத்தி உயிரையே விட துணிஞ்சிருக்கா. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. நீங்க இந்த மாதிரி இருந்தா இதுக்கப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ, பாட்டி பேசுறத பார்த்தா ஆதிக்கிட்ட சண்டை போட்டு கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருவாங்க போலயே. ஐயோ, அப்படி எதுவும் தப்பா போயிடக்கூடாது. ஆதியை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அது மட்டும் நடக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாம் நாசமா போயிடும். ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்காம மட்டும் இருந்துடக்கூடாது. ஐயோ கடவுளே, என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா ஆதியை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு இவன் பாரதியோட பொண்ணு தத்தெடுக்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. மித்ரா, உன் பாட்டி பேசுறத பார்த்து நீ ஜர்க்காயிட்ட போல இருக்கு. அவங்க ஆதிக்கும் எனக்கும் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருவாங்கன்னு நீ நினைச்சு பதறது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. விடமாட்டேன் பாரதி. யார் என்ன சொன்னாலும் நான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்காம விடவே மாட்டேன். டேய் தவக்கல, இங்க வா. என்னடா கடைசியில் இப்படி ஆயிருச்சு? ஆதி தம்பி தமிழை தத்தெடுத்ததை பார்த்ததும் எல்லாமே சரியா நடக்கும்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சாடா? பாட்டி, கவலைப்படாதீங்க. இந்த அளவுக்கு நடந்தது பெரிய விஷயம். எல்லாம் நல்லதா நடக்கும். சரி, என் பேத்தி இவ்வளவு உறுதியோட இருக்கும்போது அவ ஆசைப்படுற விஷயத்த அவளுக்கு பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. மாப்ள, மித்ரா சொன்னதை கேட்டீங்கல்ல? அவளுக்கு நீங்க தத்தெடுத்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்பவே புரோகிதரை பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண போறேன். உன் பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பின்ன இப்படிலாம் பண்ணா இதெல்லாம் நடக்கும்னு கால்குலேட் பண்ணி தானே நான் குளத்துக்குள்ளே குதிச்சேன். என் தங்கச்சி மித்ராவாவது ஒருத்தருக்காக உயிரை விடுறதாவது. அவ உயிரை எடுக்கிறது தானே நம்ம திட்டமே. முடியல. சாரி, தப்பு. இனிமே சிரிக்க மாட்டேன். மித்ரா, என்ன அது நெத்தில? ஏய் இரு, வேணாம் இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேடம். மித்ரா, பாக்குறதுக்கு இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. இப்ப பட்டைய போட்டாச்சு. அடுத்து உன் கல்யாணத்தன்னைக்கு ஒரு பெரிய நாமமா போட்டு விடுறேன்.
பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். வரட்டா? சாமி கும்பிடணும். ஏற்கனவே எனக்கு நேரமாச்சு. பாய். பாரதி, நீ இங்கேயா இருக்க? ஆ சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் குழந்தைங்களும் சாப்பிட்டீங்களா? நானும் ஆதித்யாவும் சாப்பிட்டோம் பாரதி. ஆதித்யா படுத்து தூங்கிட்டான். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். இந்த தமிழ் தான் சாப்பிடவே மாட்டேங்கிறா. தமிழ், பாட்டி நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னதா சொன்னாங்க. நைட் டைம்ல சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீ சாப்பிட்டு தான் படுக்கணும். தமிழ், இங்க பாரு தமிழ், நீ சாப்பிட்டாதான் மெடிசன்ஸ் எடுத்துக்க முடியும். டாக்டர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காருல்ல. அப்பா சொன்னதை கேட்டல்ல. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு. சார், அங்க எங்க போறீங்க? டைனிங் டேபிள் இங்க இருக்கு. சூப்பர் பாரதி, டைனிங் டேபிள் எங்க இருக்குன்னு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு சொல்றீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ் என் கூட என் ரூம்ல தான் சாப்பிட போறா. நீங்க சாப்பாடு அங்க எடுத்துட்டு வாங்க. போலாமா? வா, இந்தாங்க. கொடுங்க. சாப்பிடலாமா? வேணும் பாரதி. தமிழ் என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கும் புரியல சார். தமிழ், இன்னொரு தடவை சொல்லு. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? ஓ, நோட் புக்கும் பேனாவும் வேணுமா? சரி, நீ சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தா. ஓகே, சாரி.